கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காருண்ய நேர நிகழ்ச்சி மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லாபம் என்ன என்பதாகும். இன்னைக்கு ஒரு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அருமையாய் ஒரு தேவ மனிதன் இப்படியே பேசி கொண்டிருந்தார். 5 அப்பம் 2 மீன்கிற சம்பவத்துல என்ன கையில இருந்தது வெறும் 5 அப்பம் 2 மீன். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் 5 அப்பம் 2 மீன். அதுக்கப்புறம் அது செலவு பண்ணது 5000க்கு அதிகமானவர்கள் சாப்பிடத்தக்க, திருப்தியாய் சாப்பிடத்தக்க அளவு அது செலவு பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு 12 கூட. இது என்ன கணக்கு? கர்த்தருடைய கணக்குல எப்படி இந்த லாபம் வருது, எங்க இருந்து இந்த லாபம் வந்தது அப்படின்னு சொல்றத புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு யாருக்குமே இந்த கணக்கு புரியாது. எப்படி தேவனுடைய கணக்குல எப்படி மல்டிப்ளை ஆகுது, எப்படி பெருகுது அப்படிங்கிறது. அதான் அது எப்படி இந்த லாபம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா தெரியாது. இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். லாபம் என்ன அப்படிங்கிறத. தேவனுடைய கணக்குல எவ்வளவு நல்ல லாபங்கள் இருக்கு பாருங்களேன். ஆனா இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15ல இருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 15வது வசனம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருக்குது, ஆனா அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஜீவன் எங்க இருக்கு? ஜீவன் யாரு? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். நமக்கு யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவை குறித்து சொல்லும்போது இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப கிறிஸ்து தான் ஜீவன். கிறிஸ்துங்கிற ஜீவன் இல்லாத ஒரு சொத்து, ஒரு ஆஸ்தி, ஒரு சம்பத்து, அதனால உனக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அழகா கேட்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தனுக்கு நல்ல நிலம் விளைஞ்சிருக்கு, ஏகப்பட்ட விளைச்சல். அத தானியங்கள் எல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறார். பார்த்தா களஞ்சியம் கொள்ள மாட்டேங்குது. இனி இடிச்சு பெருசாக்கி அப்படி எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்பதான் ஆண்டோட வார்த்தை அவனுக்கு வருது. அவன் தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்கான், நீ நல்ல ஆத்துமாவே, நல்லா உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ நல்ல ரெஸ்ட்ல இரு, நல்ல இளைப்பாரி பூசித்து குடித்து பூரிப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, அட முட்டாள், இவ்வளோ உனக்கு இருந்தாலும் இப்போ உன் ஜீவன் போயிடுச்சுன்னா நீ தேடினதுனால உனக்கு லாபம் என்ன? நீ சேகரித்ததெல்லாம் யாருக்காகும், யாருடையது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அழகா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். அதனால அவன் சேர்த்து வச்சதுனால அவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவன், கிறிஸ்துங்கிற ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா அதனால எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். கிறிஸ்துங்கிற ஜீவன், கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார். அவர் எப்படி சொல்றது, நம்முடைய உயிரோடு அவர் கலந்து இருக்கிறார். இப்ப நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதிகளா இருக்கிறோம். நம்முடைய மனிதத்துவத்துல 3 தன்மைகள் இருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம். தேவனும் திருத்துவமா இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. கிறிஸ்து நம்முடைய உள்ளான மனிதன்னா என்ன? நம்முடைய ஆத்துமா. ஆத்துமான என்ன? நம்முடைய எண்ணம், சித்தம், சிந்தனை. இதுதான் நம்முடைய உணர்ச்சிகள். இதுதான் நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய கேரக்டர்ஸ், நமக்குள்ள இருக்கிற தன்மை, உள்ளான தன்மை. சொல்லணும்ல, வெளிப்படையா நம்ம பாக்குறதுக்கு நமக்கு ஒரு உருவம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய கேரக்டர்ஸ் இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்கிறத அது காட்டுது. அதுதான் ஆத்துமா, உள்ளான மனிதன். இந்த ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்னைக்கு போயிடுச்சுன்னா யாருடைய? நீ தேடி வச்சதெல்லாம் யாருக்காகும்? என்னத்துக்கு, என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாருல. அப்ப நமக்குள்ள இருக்கிற வெளியேறப்பட்ட ஆத்துமா அது அழியாதது. அந்த ஆத்துமாவில தான் கிறிஸ்து இணைகிறார்.
எப்படி? இப்ப நம்முடைய சரீரத்துக்குள்ள நம்முடைய ஆவி இருக்கிறது வெளியே யாருக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு ஜீவனோட இருக்கிறோம். இது மனிதனுடைய ஆவி. இப்ப தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு பாத்தீங்களா? கிறிஸ்து தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா? இதை நம்ம தியானிக்க தியானிக்க தேவனுடைய குணாதிசயங்கள் ஆவியாய் நமக்குள்ள தங்கி விடுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியிலிருந்து அவர் தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த தன்மையோடு நாம் இணைந்திருப்போமானால் இதுதான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. இப்ப இந்த சம்பவம் எதை காட்டிச்சு நமக்கு? பணத்தை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. பணத்தை முக்கியப்படுத்தி, ஆஸ்திய முக்கியப்படுத்தி, தனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சேர்த்து 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 வைக்கும்போது அது கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையா இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். கிறிஸ்து என்ன பண்ணாரு? இயேசு அந்த உலகத்திற்காக ஜீவனையே கொடுத்தாரு. அப்ப தனக்கு 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 தனக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கும், இயேசு இந்த உலகத்துல எல்லாத்தையும் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கூட நமக்காக கொடுத்ததுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப தன்னலமா சேர்த்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது கிறிஸ்துங்கிற ஜீவன் இல்லாத வாழ்க்கை. அப்ப சுயநலமா வாழ்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துங்கிற ஜீவன் இல்லாத வாழ்க்கை. அதனாலதான் என்ன சொல்றாரு, இந்த ராத்திரியில உன் ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த ஆத்மாவிலே கிறிஸ்து இல்லையே, அப்ப நீ இந்த உலக பிரகாரமா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? யாருக்கோ ஒருத்தருக்கு போகுது. ஆனா உன் ஆத்மா நித்திய நரகத்துக்குள்ள போயிட போதே. ஏன்னா அதுல கிறிஸ்து இல்லையே. ஏன்னா கிறிஸ்து இருந்தாதானே ஜீவன் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக பேசுகிறார். இப்ப பாருங்க, நமக்கு பணம் தேவை. பணம் நமக்கு தேவையா தேவை இல்லையா? எல்லாத்துக்கும் தேவை. ஊழியத்துக்கு தேவையா பணம்? தேவை. இந்த டிவி நிகழ்ச்சிக்கு தேவையா? தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு, உடுத்துறதுக்கு, தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனா பணம் நமக்கு தேவையா இருந்தாலும் பணம் நம்மை ஆளுகிறதா இருக்கக்கூடாது. பணம் நம்மை ஆதிக்கம் பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கருத்து. ஆண்டவர் நம்மளை பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. எவ்வளோ செழிப்பு, எவ்வளோ அது அந்த எவ்வளோ பெரிய அது ஆஸ்தி தானே. ஆதாம்க்கு ஏவல் 2 பேருக்கும் ஆண்டவர் முழு உலகத்தையுமே கையில கொடுத்திருந்தாரு. முழு உலகமே அவங்களுக்கு சொந்தம். எல்லாத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவங்கள ஆளக்கூடாது, அவங்க அதை ஆண்டு கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதே மாதிரி உலக பிரகாரமா ஆசீர்வாதம் உள்ளவர்களா, நல்ல நிலைமையில, நல்ல பொசிஷன்ஸ்ல, நல்ல வசதியில நம்ம வாழ முடியும். ஆனா அது நம்மை ஆளக்கூடாது, நாம் அதை ஆளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மோடு கூட பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் நம்மை ஆளாமல் நாம் பணத்தை ஆளுகிறதுன்னா என்ன தெரியுமா? பணம் நம்மை ஆளுறதுன்னா நமக்கு 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 நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எதையும் சட்டை பண்ண மாட்டேன். ஐயோ அங்க கொடுத்தா அது குறைஞ்சிரும், இங்க கொடுத்தா இது போயிடும், எல்லாம் எனக்கு, எனக்குள்ளது எனக்கு, உனக்குள்ளது எனக்கு, அவனுக்குள்ளது எனக்கு, எல்லாம் எனக்கு அப்படிங்கிறது தான் பணம் நம்மை ஆளுகிறது. ஆனா நம்ம பணத்தை ஆளுகிறது அப்படின்னா, பணம் என்ன பணம்? இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக 1 விதைச்சேன்னா அவர் எனக்கு 100 பலன் தருவார். இன்னைக்கு நான் ராஜ்யத்துக்காக இதை கொடுக்கும்போது நான் என்னுடைய அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஆண்டவர் பல மடங்கு திரும்ப தருகிறத பார்த்துருக்கிறேன். எதை எப்படி விதைக்கிறோமோ அதை அப்படியே பல மடங்கு தருவார். ட்ரெஸ்ஸா கொடுத்தா ட்ரெஸ்ஸா தருவார், நகையா கொடுத்தா நகையா தருவார், பணமா கொடுத்தா பணமா தருவார். எதை எப்படி ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு விதைக்கிறோமோ அதை அப்படியே திரும்ப தருகிற தேவன். இதுதான் நாம் பணத்தை ஆளுகிற வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் இந்த நேரத்துல நமக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். நீ எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டாலும், எல்லாம் முழு உலகமே உனக்கு சொந்தமாகிற அளவுக்கு நீ எல்லாத்தையும் உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாலும், உனக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற ஆத்மா இருக்கே, அதை நீ நஷ்டப்படுத்தினா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல கிறிஸ்து இல்லைன்னா, அதுல ஜீவன் இல்லை, அது மரணத்துக்கு நேரா போகுது. ஆனா கிறிஸ்து மட்டும் உள்ள இருந்தாருன்னா,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா ஆசீர்வாதங்களும் பிளஸ் ஆடட், எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வருவார் ஆண்டவர், கூட்டிக்கிட்டே வருவார். ஓ, இந்த பிளஸிங், இந்த இடத்துல நீ ஆண்டவரை தேடினல, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி, அவருடைய நீதியை நீ தேடிட்டல, இந்த ஒரு பிளஸிங் நான் ஆட் பண்றேன். இந்த இடத்துல நீ ஆண்டவரை தேடினல, இந்த இடத்துல ஆண்டவருடைய நீதிக்காக நின்னல, இதற்காக ஒரு பிளஸிங் ஆட் பண்றேன். நீதிங்கிறத நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பஸ்ல ஏறி அவசரமா சீட்டை பிடிச்சு உட்கார்றோம், இது நம்ம சீட் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அதுல நம்ம உட்கார வேண்டியது, அதுதான் நியாயம். ஆனா அதை கூட இரக்கமா பாராட்டி யாரோ ஒருத்தருக்காக அவங்க மேல உள்ள அன்புக்காக இரக்கத்துக்காக கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நியாயத்தை விட நீதி நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்க மேன்மை பாராட்டும். இரக்கத்து நிமித்தம் ஒண்ணு செய்யறோம், அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம ஒண்ணு செய்யும் போது ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை ஆட் பண்ணுவார். இந்த இடத்துல உன் நீதியை நான் பாக்குறேன், இந்த இடத்துல உன் இரக்கத்தை நான் பாக்குறேன், இந்த இடத்துல உன் கீழ்ப்படிதலை நான் பாக்குறேன், இந்த இடத்துல உன்னுடைய முன்னுரிமை கடவுளுக்குன்னு கொடுக்கறத நான் பார்க்கிறேன், இதற்கெல்லாம் நான் இதற்காகவெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு பிளஸ் 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 போட்டு தேவன் ஆசீர்வாதங்களை ஆட் பண்ணிக்கிட்டே வருவாராம். அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை, அதுதான் மரணத்தை ஜெயித்த வாழ்க்கை, அதுதான் மரணத்தை நாம் ஆண்டு கொள்கிற வாழ்க்கை. மரணம் நம்மை ஆளக்கூடாது, பொருளாதாரம் நம்மை ஆளக்கூடாது, உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மை ஆளக்கூடாது, சிற்றின்பங்கள் நம்மை ஆளக்கூடாது. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதான் லாபமான வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ ஜீவனை விட்டுட்டியே, நீ ஆத்மா இழந்துட்டியே, அப்போ உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குற இடத்துல ஆத்மா அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன லாபம் அப்படின்னு அதை கேட்குற பட்சத்துல நம்ம கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாம் நமக்கு லாபம், அது எல்லாம் நமக்கு ஜீவன், அது எல்லாம் நமக்கு நம்முடைய சுய நலம் இல்லாம செய்ய தேவன் நம்மை பழக்குவிக்கிற விதம், அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு திரளான ஆஸ்தி, அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம், அதுதான் நமக்கு சம்பத்து. ஆக மொத்தத்துல கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு ஜீவனை தருகிறது, செல்வத்தை தருகிறது, விருத்தியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எப்படி ஆண்டவரே கிறிஸ்து அற்ற வாழ்க்கை, ஆண்டவரே ஒரு லாபம் அற்ற வாழ்க்கைங்கிறத நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை எவ்வளவு லாபமானதுங்கிறத, எப்படி பிளெஸிங்ஸ் ஆட் ஆகிட்டே வரும், எப்படி ஒன்னொன்னா நீங்க கூட்டிக்கிட்டே வருவீங்கன்னு சொல்லி நாங்க தியானிச்சோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. மேலானதை நாடுங்கள்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களை, குப்பைகளை நாடாதபடி ஆண்டவரே மேலானவைகளை நாடுவதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. நீங்க அப்பா உங்களுக்காக வாழல, எங்களுக்காக வாழ்ந்தீங்க, எங்களுக்காக வந்தீங்கப்பா. அதுபோல நாங்களும் ஆண்டவரை மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களுக்காக அன்பு காட்டுகிறதற்கான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இடக்கரத்துல தாழ்த்தி தருகிறோம். லாபமானதை நாங்கள் தொடர்ந்து ஓட, லாபமானதுக்கு நேராக எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரே நாங்க சரியான திசையிலே நேராக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே. சாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே.